வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிஆர்எஸ் தியரி. அதாவது கான்செப்டை நாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா பிஆர்எஸில் வர எந்த ப்ராப்ளத்தையும் நாம் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். அதனால ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தியரி வீடியோவை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். இப்போது கிளாஸுக்குள்ளே போகலாம். பிஸ்னஸில் கேஷ் புக்குன்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் 2 காலம் இருக்குது. ஒன்று கேஷ் காலம், இன்னொன்று பேங்க் காலம். கேஷ் காலத்தில் இருக்கிற கேஷ் பேலன்ஸை செக் பண்ணுறதுக்கு நம்ம கையில் இருக்கிற ஃபிசிக்கல் கேஷை கவுண்ட் பண்ணாலே போகும். பேங்க் காலத்தில் இருக்கிற பேங்க் பேலன்ஸை செக் பண்ணணும் அப்படின்னாக்க நமக்கு பாஸ்புக்கை வச்சு அதோட பேலன்ஸோட வெரிஃபை பண்ணணும். பிஸ்னஸில் கேஷ் புக் மெயின்டைன் பண்ணுவாங்க, பேங்க்கில் பாஸ்புக் மெயின்டைன் பண்ணுவாங்க. பேங்க்கு பாஸ்புக்கில் எல்லா டெபாசிட்டும், வித்ட்ராயலும், இன்ட்ரெஸ்ட், பேங்க் சார்ஜஸ், அதை தவிர பேலன்ஸ் ஆன் ஈச் டே இருக்கும். நார்மலாக பிஸ்னஸில் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் ஓவர் டிராஃப்ட்டுங்கிற ஃபெசிலிட்டி ஒரு வசதி உண்டு. பேங்க்கு பாஸ்புக்கு கிரெடிட் பேலன்ஸ் இருந்தாலும், கேஷ் புக்கு டெபிட் பேலன்ஸ் இருந்தாலும் அது ஃபேவரபிள் பேலன்ஸ். திருப்பியும் சொல்கிறேன், பேங்க்கு பாஸ்புக்கு கிரெடிட் பேலன்ஸ் இருந்தாலும், கேஷ் புக் டெபிட் பேலன்ஸ் இருந்தாலும் அது ஃபேவரபிள் பேலன்ஸ். அதே மாதிரி பேங்க்கு பாஸ்புக்கு டெபிட் பேலன்ஸ் இருந்தாலும், கேஷ் புக்கு கிரெடிட் பேலன்ஸ் இருந்தாலும் அது அன்ஃபேவரபிள் பேலன்ஸ், அதாவது ஓவர் டிராஃப்ட். திருப்பியும் சொல்கிறேன், பேங்க்கு பாஸ்புக் டெபிட் பேலன்ஸ் இருந்தாலும், கேஷ் புக்கு கிரெடிட் பேலன்ஸ் இருந்தாலும் அது அன்ஃபேவரபிள் பேலன்ஸ், அதாவது ஓவர் டிராஃப்ட். இங்கே கேஷ் புக்குன்னு நாம் சொல்கிறது பேங்க்கு காலத்தை மட்டும்தான். ஏன்னா இப்போ நாம் படிக்கிறது பிஆர்எஸ், அதாவது பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். அதனால பேங்க் காலத்தை மட்டும்தான் நம்ம கேஷ் புக்கில் படிக்கிறோம். பாஸ்புக்குன்னு நாம் சொல்கிறது பேங்க்கு ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது பேங்க்கு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது பேங்க்லேருந்து நமக்கு கொடுக்கறது, கஸ்டமர் அக்கௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர். ஸோ ஒவ்வொரு கேஷ் புக்கு டெபிட் என்ட்ரியும் பாஸ்புக்கு கிரெடிட் என்ட்ரியோட மேட்ச் ஆகணும். அதே மாதிரி ஒவ்வொரு கேஷ் புக்கு கிரெடிட் என்ட்ரியும் பாஸ்புக்கு டெபிட் என்ட்ரியோட மேட்ச் ஆகணும். ஆனால் சாதாரணமாக இது மேட்ச் ஆகாது. இதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சி நாம் சொல்கிறதுக்கு பேர் தான் பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டு. பிஸ்னஸோட வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷனை பொறுத்தும் அதோட தேவைகளை பொறுத்தும் ஒவ்வொரு மாதமும் அல்லது காலாண்டிலும் அல்லது அரையாண்டிலும் அல்லது முழு ஆண்டு முடிவிலும் இந்த பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த பாஸ்புக்குக்கும் கேஷ் புக்குக்கும் உள்ள டிஃபரன்ஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று டைமிங் டிஃபரன்ஸ், இன்னொன்று டைமிங் டிஃபரன்ஸ் பார்ப்போம். இந்த டைமிங் டிஃபரன்ஸில் நிறையா வகை காரணங்களால இந்த டிஃபரன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒவ்வொரு காரணமாக இப்போ நாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஒன்று செக் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட். அதாவது செக் இஷ்யூ பண்ண பிறகு இம்மீடியட்டாக நம்ம கேஷ் புக்கில் என்ட்ரி போட்டுடுவோம். ஆனால் பாஸ்புக்கில் பேமெண்ட் ஆன பிறகு தான் என்ட்ரி போடுவாங்க. இதுக்கு பேர் தான் டைமிங் டிஃபரன்ஸ். அதனால் அந்த நேரத்தில் கேஷ் புக்கு பேலன்ஸு ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்தால் செக்கு இஷ்யூ பண்ணதுனால குறைவாக பேலன்ஸு காமிக்கும். அன்ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்தால் அதிகமாக பேலன்ஸ் காமிக்கும், ஓடி அதிகமாக காமிக்கும். எக்ஸாம்பிள், சப்போஸ் கேஷ் புக் பேலன்ஸு 10,000, செக்கு 2,000க்கு இஷ்யூ பண்ணிட்டோம் அப்படின்னாக்க கேஷ் புக்கு இம்மீடியட்டாக 2,000 மைனஸ் பண்ணி 8,000ன்னு காமிப்பாங்க. இதே அன்ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்தால் 10,000 ஓடி இப்போ 2000 செக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம், ஓடி இன்னும் அதிகமாகி 12,000ன்னு காமிக்கும். ஸோ
ஸோ இது 4 வகையாக கேட்பாங்க. ஒன்று வந்து கேஷ் புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸை கொடுத்து பாஸ்புக்கோட பேலன்ஸை கண்டுபிடிக்க சொல்லும்போது நாம் ஆட் பண்ணணும். இந்த இடத்துல எது கேட்குறாங்களோ அது குறைவாக இருக்குமா அல்லது அதிகமாக இருக்குமான்னு நாம் பார்க்கணும். குறைவாக இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணணும், அதிகமாக இருந்தால் ஆட் பண்ணணும். இவ்வளோதான் விஷயம். எது கேட்குறாங்களோ அது குறைவாக இருக்குமா அல்லது அதிகமாக இருக்குமா அப்படின்னு நாம் பார்க்கணும். குறைவாக இருக்கணும் அப்படின்னு வந்ததுன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும், அதிகமாக இருக்குன்னு வந்ததுன்னா ஆட் பண்ணணும். ஸோ என்றைக்குமே எது கேட்குறாங்கன்னு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து இந்த இதில் கேஷ் புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸு இருக்குது, அது குறைவாக இருக்கும். பாஸ்புக் பேலன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் இது. இங்கே குறைவுன்னா அங்கே அதிகம். ஸோ கண்டுபிடிக்க வேண்டியது பாஸ்புக் பேலன்ஸு அதிகங்கிறதுனால ஆட் செய்கிறோம். இப்போது கேஷ் புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸை கொடுத்துட்டு பாஸ்புக்கோட பேலன்ஸை கேட்கும்போது சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்போது கேஷ் புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸு அதிகமாக இருக்கும், பேங்க் பாஸ்புக் குறைவாக இருக்கும். கண்டுபிடிக்க வேண்டியது பேங்க் பாஸ்புக்கு குறைவுன்றதுனால சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இதே மாதிரி பேங்க் பாஸ்புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸை கொடுத்துட்டு கேஷ் புக்கோட பேலன்ஸு கேட்டாக்க சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஏன்னா கேஷ் புக்கு பேலன்ஸு குறைவாக இருக்கும், பாஸ்புக் பேலன்ஸு அதிகமாக இருக்கும். கண்டுபிடிக்க வேண்டியது கேஷ் புக்கு பேலன்ஸு குறைவுன்றதுனால சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்போது பாஸ்புக் பேலன்ஸு அன்ஃபேவரபிள் பேலன்ஸு கொடுத்துட்டு கேஷ் புக் பேலன்ஸு கண்டுபிடிக்க சொல்லும்போது ஆட் பண்ணணும். ஏன்னா கேஷ் புக் பேலன்ஸ் அதிகம், பாஸ்புக் பேலன்ஸு குறைவு. கண்டுபிடிக்க வேண்டியது கேஷ் புக் பேலன்ஸு அதிகம் அப்படின்னாக்க ஆட் பண்ணணும். அடுத்தது செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் இன் த பேங்க். அதாவது செக்கு டெபாசிட் பண்ண பிறகு உடனடியாக நம்ம கேஷ் புக்கில் என்ட்ரி போட்டுருவோம். ஆனால் பேங்க்கில் பேமெண்ட்டு வந்த பிறகு தான் பாஸ்புக்கில் என்ட்ரி போடுவாங்க. இதனால் அந்த நேரத்தில் கேஷ் புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸாக இருக்கும்போது டெபாசிட் பண்ணதுனால அதிகமாக காட்டுவாங்க. அன்ஃபேவரபிள் பேலன்ஸாக இருக்கும்போது ஓடி குறையும் ஆட்டோமேட்டிக்காக. எக்ஸாம்பிள், இப்போது கேஷ் புக்கோட பேலன்ஸு 10,000ன்னு வச்சுப்போம். 2,000 ரூபாய் செக்கு டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா கேஷ் புக்கில் நம்மளோட பேலன்ஸு 12,000ன்னு காட்டும். ஆனால் பாஸ்புக்கில் 10,000 தான் காட்டும். ஸோ கேஷ் புக்கில் அதிகமாகவும் பாஸ்புக்கில் குறைவாகவும் இருக்கும். இதே அன்ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்தது அப்படின்னாக்க, சப்போஸ் 10,000 ரூபாய் அன்ஃபேவரபிள் பேலன்ஸு, செக்கு வந்து 2,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க இம்மீடியட்டாக அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஓடி குறையும் கேஷ் புக்கில். ஆனால் பாஸ்புக்கில் ஓடி அதே 10,000 தான் காமிக்கும். ஸோ இப்போது இதில் 4 வகையான கேள்விகளை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ கேஷ் புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துட்டு பாஸ்புக்கு பேலன்ஸை கேட்கும்போது சப்ட்ராக்ட் பண்ணணும். கேட்டது பாஸ்புக் பேலன்ஸுங்கிறதுனால டெபாசிட் செய்த போது அது குறைவாக காட்டுவதால் சப்ட்ராக்ட் செய்கிறோம். இப்போது கேஷ் புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துட்டு பாஸ்புக் பேலன்ஸ் கேட்கும்போது ஆட் செய்யணும். ஏன்னாக்க பாஸ்புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸு அதிகம் என்பதால் டெபாசிட் செய்யும்போது கேஷ் புக் அன்ஃபேவரபிள் பேலன்ஸு குறைவுங்கிறதுனால பாஸ்புக் அன்ஃபேவரபிள் பேலன்ஸு அதிகமாக இருப்பதால் ஆட் செய்கிறோம். பாஸ்புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்து கேஷ் புக்கு பேலன்ஸ் கேட்கும்போது ஆட் செய்யணும். ஏன்னாக்க டெபாசிட் செய்யும்போது கேஷ் புக்கு பேலன்ஸு அதிகம், அதனால ஆட் செய்கிறோம்.
பாஸ்புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்து கேஷ் புக் பேலன்ஸ் கேட்கும்போது சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னாக்க டெபாசிட் செய்யும் போது அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் குறையும். அதனால இந்த டைம் டிஃபரன்ஸ்ல அடுத்தது நாம பார்க்க போறது பேங்க் சார்ஜஸ் அண்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அண்டு ஓவர் டிராஃப்ட். இது பேங்க்கில் என்ட்ரி போடுவாங்க. இந்த சார்ஜஸ் எல்லாம் பேங்க் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓடி, இதெல்லாம் பேங்க்கு பாஸ்புக்கில் என்ட்ரி போடுவாங்க. இதை நம்ம பாஸ்புக்கை பார்த்த பிறகு தான் நம்ம கேஷ் புக்குக்கு என்ட்ரி போடுவோம். அதனால ஃபேவரபிள் பேலன்ஸு பாஸ்புக்கில் இருந்தால் பேலன்ஸ் இமீடியட்டாக குறைஞ்சிடும். அன்ஃபேவரபிள் பேலன்ஸு இருந்தால் ஓடி இன்னும் அதிகமாகிடும். இப்போது பாஸ்புக் பேலன்ஸு 5000 ரூபாய் காட்டுது. பேங்க் சார்ஜஸ் ஒரு 3000 ரூபா டெபிட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னாக்க பாஸ்புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸ்னாக்க நமக்கு என்ன ஆகிடும்? 3000 ரூபாய் குறைஞ்சி 2000ன்னு காட்டும். ஆக பாஸ்புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்ததுன்னா ஏற்கனவே 5000 அன்ஃபேவரபிள் பேலன்ஸ், 3000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு, பேங்க் சார்ஜஸ் அப்படின்றதுனால 3000 ரூபாய் அதிகமாகி 8000ன்னு காட்டும். ஸோ இதையும் 4 வகையாக கேள்வி கேட்கலாம். இப்போது கேஷ் புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸு கொடுத்துட்டு பாஸ்புக்கோட பேலன்ஸு கேட்கும்போது சப்ட்ராக்ட் பண்ணுவோம். கேட்டது பாஸ்புக் பேலன்ஸு அப்படின்றதுனால அது குறைவாக இருக்குன்றதுனால சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அடுத்தது கேஷ் புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸு கொடுத்துட்டு பாஸ்புக் பேலன்ஸு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க ஆட் பண்ணணும். ஏன்னா கேட்டது பாஸ்புக் அன்ஃபேவரபிள் பேலன்ஸு அது அதிகமாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணுறோம். பாஸ்புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துட்டு கேஷ் புக்கு பேலன்ஸ் கேட்கும்போது ஆட் பண்ணணும். ஏன்னா கேஷ் புக்கில் பேங்க் சார்ஜ் பற்றி தெரியாது, அது அதிகமாக காட்டும் பேலன்ஸை, அதனால ஆட் பண்ணணும். பாஸ்புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துட்டு கேஷ் புக்கோட பேலன்ஸ் கேட்கும்போது சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா கேஷ் புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸு குறைவாக காட்டும், அதனால நாம சப்ட்ராக்ட் பண்ண. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட்ஸ் கலெக்டட் அண்ட் கிரெடிட்டட் பை த பேங்க். இதை உடனடியாக பாஸ்புக்கில் கிரெடிட் கொடுத்துருவாங்க. அதனால ஃபேவரபிள் பேலன்ஸு பேங்க் பேலன்ஸு பாஸ்புக்கில் இருக்கும்போது இந்த அமௌண்ட்டும் சேர்ந்து அதிகமாக காட்டும். இதே அன்ஃபேவரபிள் பேலன்ஸு இருந்தாக்க ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸு இம்மீடியட்டாக குறைஞ்சிரும். ஏன்னா இந்த பணம் எல்லாம் பிஸ்னஸுக்காக கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள், இப்போது பாஸ்புக்கு பேலன்ஸு ஒரு 2000 காட்டும்போது நமக்கு ஒரு 500 ரூபாய் ஒரு கிரெடிட் வந்திருக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட்னால ஒரு 500 ரூபாய் கிரெடிட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னாக்க பாஸ்புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்தால் 500 ரூபாய் சேர்ந்து 2500ன்னு காட்டும். அன்ஃபேவரபிள் ஓடியாக இருந்ததுன்னா, அன்ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்தால் இந்த 500 ரூபாய் குறைஞ்சி நம்மளோடது பேலன்ஸு 1500ன்னு காட்டும். இதையும் 4 வகையாக கேட்கலாம். அதாவது கேஷ் புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸு கொடுத்துட்டு பாஸ்புக்கு பேலன்ஸு கண்டுபிடிக்கும் போது ஆட் பண்ணணும். ஏன்னா கேட்டது பாஸ்புக்கு பேலன்ஸு அதிகமாக காமிக்குங்கிறதுனால ஆட் பண்ணுறோம். கேஷ் புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸு கொடுத்துட்டு பாஸ்புக்கு பேலன்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு சப்ட்ராக்ட் செய்யணும். ஏன்னா கண்டுபிடிக்க வேண்டியது பாஸ்புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸு குறைவாக இருக்குங்கிறதுனால சப்ட்ராக்ட் செய்கிறோம். பாஸ்புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்து கேஷ் புக் பேலன்ஸு கண்டுபிடிக்கும் போது சப்ட்ராக்ட் பண்ணோம். ஏன்னா நாம் கண்டுபிடிக்க வேண்டியது கேஷ் புக்கு. இந்த என்ட்ரி கேஷ் புக்கில் இல்லாத காரணத்தினால இது குறைவாக காட்டும் அப்படின்றதுனால சப்ட்ராக்ட் பண்ணுறோம்.
பாஸ்புக் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்து கேஷ் புக்கு பேலன்ஸ் கண்டுபிடிக்க ஆட் பண்ணணும். ஏன்னாக்க நாம் கண்டுபிடிக்க வேண்டிய கேஷ் புக்கில் இந்த என்ட்ரி இருக்காது, அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் அதிகமாக இருக்குங்கிறதுனால ஆட் பண்ணுறோம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது டிசானர் ஆஃப் செக்ஸ் அண்ட் பில்ஸ். அதாவது இந்த டிசானர் ஆஃப் செக்ஸ் அண்ட் பில்ஸ் அப்படின்னாக்க இம்மீடியட்டாக நம்ம பாஸ்புக்கில் நமக்கு டெபிட் பண்ணிடுவாங்க, அதாவது பேலன்ஸை கம்மி பண்ணி காமிச்சிடுவாங்க. அதனால பாஸ்புக்கில் ஃபேவரபிள் பேலன்ஸ் இருந்ததுன்னா பேலன்ஸை இம்மீடியட்டாக குறைச்சிடுவாங்க. ஏன்னா செக்கு டிசானர் ஆயிடுச்சு, நமக்கு வந்த பேமெண்ட்டு தப்பாயிடுச்சு, அதனால டிசானர் ஆனதுனால பேலன்ஸை குறைச்சிடுறாங்க. அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் இருந்ததுன்னா, அதாவது ஏற்கனவே ஓடி இருந்ததுன்னா இன்னும் அதிகமாக பேலன்ஸு காமிக்கும். எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ பாஸ்புக் பேலன்ஸு 5000 காட்டுது, நமக்கு செக்கு டிசானர்டு எவ்வளவுனாக்க கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் செக்கு டிசானர் ஆகிருக்கு. அப்படின்னாக்க பாஸ்புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்ததுன்னா 5000ல் 3000 கழித்து 2000 பேலன்ஸுன்னு காமிக்கும். இதே பாஸ்புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸு இருந்தால் ஓடி இருந்ததுன்னா 5000 இருந்ததுன்னா இந்த 3000 டிசானர் ஆனதுனால ஆட் பண்ணி 8000 ஓடின்னு காமிக்கும். இதையும் 4 வகையாக கேள்வி கேட்கலாம். இந்த விஷயத்தில் கேஷ் புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸை கொடுத்துட்டு பாஸ்புக்கோட பேலன்ஸ் கேட்கும்போது சப்ட்ராக்ட் பண்ணணும். கேட்டது பாஸ்புக் பேலன்ஸுங்கிறதுனால அது குறைவாக இருக்குங்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணுறோம். கேஷ் புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்து பாஸ்புக் பேலன்ஸு கண்டுபிடிக்க கேட்கும்போது நாம் ஆட் பண்ணுறோம். கேட்டது பாஸ்புக் அன்ஃபேவரபிள் பேலன்ஸுங்கிறதுனால அது அதிகமாக காட்டுங்கிறதுனால ஆட் பண்ணுறோம். பாஸ்புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்து கேஷ் புக் பேலன்ஸ் கேட்கும்போது நாம் ஆட் பண்ணுறோம். ஏன்னா கேஷ் புக்குக்கு இந்த டிசானர் ஆஃப் செக்கு பற்றி தெரியாது, அது அதிகமாக பேலன்ஸை காட்டிக்கிட்டு இருக்கோம், அதனால நம்ம ஆட் பண்ணுறோம். பாஸ்புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸு கொடுத்துட்டு கேஷ் புக்கு பேலன்ஸ் கேட்கும்போது சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா கேஷ் புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸு குறைவாக காட்டும், இந்த டிசானரை பற்றி அதுக்கு தெரியாதுங்கிறதுனால குறைவாக காட்டும், குறைவுன்றதுனால நாம் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். டிஃபரன்ஸில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது அமௌண்ட் பெய்டு பை த பார்ட்டி டைரக்ட்லி இன்டு த பேங்க் அல்லது நெட் பேங்க் பேமெண்ட்டு, எது மாதிரி வேணால் இருக்கலாம். நமக்கு பேமெண்ட்டு கலெக்ட் பண்ணி பேங்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதை உடனடியாக பாஸ்புக்கில் கிரெடிட் கொடுத்துருவாங்க, என்ட்ரி போட்டு கிரெடிட் கொடுத்துருவாங்க. அதனால ஃபேவரபிள் பேலன்ஸாக இருக்கும்போது நமக்கு பாஸ்புக்கில் அதிகமாக காட்டும். இதுவே அன்ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்ததுன்னா, அதாவது ஓடி நமக்கு குறையும் ஆட்டோமேட்டிக்காக. எக்ஸாம்பிள், இப்போ பாஸ்புக்கில் பேலன்ஸ் 2000 ரூபான்னு காட்டுறாங்க. நமக்கு ஒரு பார்ட்டிக்கிட்டேருந்து ஒரு 500 ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, கிரெடிட் பண்ணியிருக்காங்க பாஸ்புக்கில். அப்படின்னா நமக்கு கேஷ் புக்குக்கு இம்மிடியட்டாக தெரியாது. இப்போது பாஸ்புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்தால் இம்மிடியட்டாக என்ன ஆகிடும், ஏற்கனவே இருக்கிற 2000 இப்போ பார்ட்டிக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ண 500 2500ன்னு காமிக்கும். சப்போஸ் அன்ஃபேவரபிள் பேலன்ஸு, அதாவது ஓடி ஏற்கனவே 2000 இப்போ கலெக்ட் பண்ணது 500, ஆக ஓடி 1500ன்னு பேலன்ஸு காமிக்கும், கம்மியாக காமிக்கும். இதையும் 4 வகையாக கேள்வி கேட்கலாம். அதாவது கேஷ் புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்து பாஸ்புக்கு பேலன்ஸு கண்டுபிடிக்க ஆட் பண்ணணும். ஏன்னா நாம் கண்டுபிடிக்க வேண்டிய பாஸ்புக் பேலன்ஸு அதிகமாக இருக்குங்கிறதுனால ஆட் பண்ணுறோம். கேஷ் புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்து பாஸ்புக் பேலன்ஸு கண்டுபிடிக்க சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா நாம் கண்டுபிடிக்க வேண்டியது பாஸ்புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸு குறைவாக இருக்குன்றதுனால சப்ட்ராக்ட் பண்ணுறோம். பாஸ்புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்து கேஷ் புக் பேலன்ஸு கண்டுபிடிக்க சப்ட்ராக்ட் பண்ணோம். ஏன்னாக்க நாம் கண்டுபிடிக்க வேண்டிய கேஷ் புக்கு பேலன்ஸ் கேஷ் புக்கில் இந்த என்ட்ரி இல்லாததுனால குறைஞ்சு காட்டும், அதனால சப்ட்ராக்ட் பண்ணுறோம்.
பாஸ்புக் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்து கேஷ் புக்கு பேலன்ஸ் கண்டுபிடிக்க ஆட் பண்ணணும். ஏன்னாக்க நாம் கண்டுபிடிக்க வேண்டிய கேஷ் புக்கில் இந்த என்ட்ரி இல்லாததுனால அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் அதிகமாக இருக்குங்கிறதுனால ஆட் பண்ணுறோம். டிஃபரன்ஸில் அடுத்த சிச்சுவேஷன் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி, டெலிஃபோன் பில்ஸு எக்ஸெட்ரா பெய்டு பை த பேங்க் ஆஸ் பர் த ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்படின்னாக்க இந்த கம்பெனி ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு, இதெல்லாம் மாதம் பணம் பில்லு வரும்போதெல்லாம் நீங்கள் பணத்தை கட்டிடுங்க ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பணத்தை டேட் வைஸ் பணத்தை கட்டிட்டு இம்மீடியட்டாக பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டுருவாங்க. இது கேஷ் புக்குக்கு இம்மீடியட்டாக தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால சப்போஸ் ஃபேவரபிள் பேலன்ஸ் பாஸ்புக்கில் இருக்கும்போது இந்த பேமெண்ட் எல்லாம் பண்ணதுனால பேலன்ஸு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். சப்போஸ் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் இருந்ததுன்னா இன்னும் ஓடி அதிகமாகும், ஏன்னா இந்த பேமெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள், சப்போஸ் பாஸ்புக் பேலன்ஸு 5000, இப்போ இந்த பேமெண்ட் எல்லாம் பண்ண விஷயம் ஒரு 3000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா பாஸ்புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸ் காட்டும்போது இந்த 3000 ரூபாயை மைனஸ் பண்ணி 2000ன்னு காட்டும். பாஸ்புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸ்னாக்க இந்த 3000 ரூபாய் ஓடி அதிகமாகி 8000ன்னு காட்டும். ஸோ இதுவும் 4 வகையாக கேள்வி கேட்கலாம். இப்போது கேஷ் புக்கோட ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துட்டு பாஸ்புக்கோட பேலன்ஸ் கேட்கும்போது சப்ட்ராக்ட் செய்யணும். ஏன்னா கேட்டது பாஸ்புக் பேலன்ஸு அது குறைவாக இருக்கும் அப்படின்றதுனால நாம் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். கேஷ் புக்கோட அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்து பாஸ்புக்கோட பேலன்ஸு கண்டுபிடிக்க கேட்கும்போது ஆட் பண்ணணும். ஏன்னா கேட்டது பாஸ்புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸுன்றதுனால அது அதிகமாக காட்டுங்கிறதுனால ஆட் பண்ணுறோம். பாஸ்புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்து கேஷ் புக்கு பேலன்ஸ் கேட்கும்போது ஆட் பண்ணணும். ஏன்னாக்க கேஷ் புக்குக்கு இந்த மாதிரி பேமெண்ட்டு அவங்களுக்கு இம்மீடியட்டாக தெரியாததுனால அதில் என்ட்ரி இருக்காது, அது அதிகமான பேலன்ஸை காமிச்சிக்கிட்டு இருக்கும், அதனால ஆட் பண்ணுறோம். பாஸ்புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துட்டு கேஷ் புக் பேலன்ஸ் கேட்கும்போது சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னாக்க கேஷ் புக் அன்ஃபேவரபிள் பேலன்ஸு குறைவாக காட்டுறோம் அப்படின்றதுனால இதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இந்த டைமிங் டிஃபரன்ஸில் அடுத்தது நாம் பார்க்க போகிறது பில்ஸ் கலெக்டட் டைரக்ட்லி பை த பேங்க். அதாவது இந்த கஸ்டமருக்காக பில்லை கலெக்ட் பண்ணி அதை கிரெடிட் கொடுக்கறது பேங்க்கு. இதை உடனடியாக பாஸ்புக்கில் கிரெடிட் கொடுத்து அதனால ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்தால் பாஸ்புக்கில் அதிகமாக பேலன்ஸு காமிக்கும். இதுவே அன்ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்ததுன்னா ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸு குறைஞ்சிரும். எக்ஸாம்பிள், இப்போது பாஸ்புக் பேலன்ஸு 2000ன்னு காட்டுது, நமக்கு பில்ஸ் கலெக்ட் பண்ணது ஒரு 500 ரூபாய் கிரெடிட் கொடுத்துருக்காங்க பாஸ்புக்கில். இப்போ பாஸ்புக்கில் ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்ததுன்னா இந்த 500 ரூபாய் சேர்ந்து 2500ன்னு காமிக்கும். அன்ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்ததுன்னா இந்த 500 ரூபாய் குறைஞ்சி 1500ன்னு காமிக்கும். ஆனால் கேஷ் புக்கில் இந்த விஷயம் எதுவும் தெரியாததுனால எப்போதும் போல் 2000ன்னு காமிக்கும். இதுவும் 4 வகையாக கேட்கலாம். கேஷ் புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துட்டு பாஸ்புக்கோட பேலன்ஸு கண்டுபிடிக்கும் போது ஆட் பண்ணணும். ஏன்னா நாம் கண்டுபிடிக்க வேண்டியது பாஸ்புக் பேலன்ஸு அதிகமாக இருக்குன்றதுனால ஆட் பண்ணுறோம். கேஷ் புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துட்டு பாஸ்புக் பேலன்ஸு கண்டுபிடிக்கும் போது சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா நாம் கண்டுபிடிக்க வேண்டியது பாஸ்புக் அன்ஃபேவரபிள் பேலன்ஸு குறைவாக இருக்குன்றதுனால சப்ட்ராக்ட் பண்ணுறோம். பாஸ்புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துட்டு கேஷ் புக்கு பேலன்ஸ் கண்டுபிடிக்க சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னாக்க நாம் கண்டுபிடிக்க வேண்டிய கேஷ் புக் பேலன்ஸு என்ட்ரி இல்லாமல் இருக்கிறதுனால குறைவாக காட்டும், அதனால சப்ட்ராக்ட் பண்ணுறோம். பாஸ்புக் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்து கேஷ் புக்கு பேலன்ஸு கண்டுபிடிக்கும் போது ஆட் பண்ணுறோம். ஏன்னா நாம் கண்டுபிடிக்க வேண்டிய கேஷ் புக்கில் இந்த என்ட்ரி இல்லாததுனால அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் அதிகமாக இருக்குங்கிறதுனால ஆட் பண்ணுறோம். நாம் பார்க்க போகிறது எரர்ஸ் இன் ரெக்கார்டிங்.
அதில் ஒரு சிச்சுவேஷன் இப்போ errors committed in recording the transaction by the business in the cash book. அதில் ஒன்று என்னன்னாக்க இப்போ wrong credit in the cash book, twice credit in the cash book, twice checks issued entry in the cash book, overcasting of credit side of the cash book, undercasting debit side of the cash book. இதை ஒன்றுத்தையும் நாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ராங் கிரெடிட் இன் த கேஷ் புக், கேஷ் புக்கு நார்மலாக டெபிட் பேலன்ஸ் காமிக்கும், கிரெடிட் பண்ணினாக்க பேலன்ஸு குறைவாக இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ராங் கிரெடிட்னா பேலன்ஸு இன்னும் குறைவாக காட்டும், ஆட்டோமேட்டிக்காக ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்தால் குறைவாக காட்டும். அப்புறம் டுவைஸ் கிரெடிட் இந்த கேஷ் புக்கு, ஒரு கிரெடிட் கொடுக்கறதுக்கு பதிலாக 2 கிரெடிட் கேஷ் புக்கில் கொடுத்தா பேலன்ஸை குறைச்சிருவாங்க, ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்தால் குறையும். அடுத்தது டுவைஸ் செக்ஸ் இஷ்யூடு என்ட்ரி இந்த கேஷ் புக், செக்கு இஷ்யூட ஏற்கனவே பேலன்ஸு கம்மியாக காட்டும் கிரெடிட்டு. ஸோ கிரெடிட்டில் போடுறதுனால இன்னும் நமக்கு பேலன்ஸு குறையும் ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்தால். ஓவர் காஸ்டிங் ஆஃப் கிரெடிட் சைட் ஆஃப் த கேஷ் புக், இதோட மீனிங் என்னென்னா இப்போ 1000 ரூபாய் டோட்டல் போட வேண்டியதை 10,000 ரூபான்னு டோட்டல் போட்டால் அதிகமான கிரெடிட், அங்கே 9,000 ரூபாய் அதிகமான கிரெடிட்டு அது. ஸோ அப்பையும் நமக்கு பேலன்ஸ் கம்மியாக காமிச்சிடும். அண்டர் காஸ்டிங் டெபிட் சைட் ஆஃப் த கேஷ் புக், அண்டர் காஸ்டிங் டெபிட் சைட் ஆஃப் த கேஷ் புக் அப்படின்னா நாம் கேஷ் புக்கு டெபிட் சைடே நல்ல பேலன்ஸ், ஃபேவரபிள் பேலன்ஸ், அதில் போயிட்டு கம்மி பண்ணுறாங்க அப்படின்னாக்க இது நம்மளோட பேலன்ஸை கம்மியாக காட்டும். ஸோ அண்டர் காஸ்டிங் டெபிட் சைட் ஆஃப், இதுக்கு எல்லாம் இப்போ எஃபெக்ட் ஒன்று தான். ராங் கிரெடிட் இன் த கேஷ் புக், டுவைஸ் கிரெடிட் இன் த கேஷ் புக், டுவைஸ் செக்ஸ் இஷ்யூடு என்ட்ரி இன் த கேஷ் புக், overcasting of credit side of the cash book, undercasting debit side of the cash book. இது எல்லாமே நம்மளோட ஃபேவரபிள் பேலன்ஸை குறைச்சி காட்டும் கேஷ் புக்கில். இதெல்லாம் என்ட்ரி பேங்க்கு பாஸ்புக்கு தெரியாது. இந்த தப்பெல்லாம் நடக்கிறது கேஷ் புக்கில் நடக்கிறது. ஸோ இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இப்போ நம்ம கிட்ட கேஷ் புக்கில் கம்மியான பேலன்ஸு காமிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராங் கிரெடிட், டுவைஸ் கிரெடிட், அதுக்கப்புறம் டுவைஸ் செக்ஸ் இஷ்யூடு, ஓவர் காஸ்டிங் ஆஃப் கிரெடிட் சைடு, அண்டர் காஸ்டிங் ஆஃப் டெபிட் சைடு ஆஃப் த கேஷ் புக். இதுக்கெல்லாம் விளைவு என்ன அப்படின்னாக்க, கம்மியான பேலன்ஸு கேஷ் புக்கில் காமிக்கும், ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்தால் கம்மியாக காமிக்கும். சப்போஸ் ஓடி பேலன்ஸாக இருந்தால், அன்ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்தால் அதிகமான பேலன்ஸு காமிக்கும். இப்போ இந்த சிச்சுவேஷனை 4 வகையாக கேள்வி கேட்கலாம். கேஷ் புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸை கொடுத்துட்டு பாஸ்புக்கோட பேலன்ஸு கேட்டான் அப்படின்னாக்க ஆட் பண்ணணும். ஏன்னா கேஷ் புக்கோட பேலன்ஸு குறைவாக காட்டும், பாஸ்புக்கோட பேலன்ஸு அதிகமாக காட்டுங்கிறதுனால ஆட் பண்ணுறோம். கேஷ் புக்கோட அன்ஃபேவரபிள் பேலன்ஸு கொடுத்துட்டு கேஷ் புக்கோட அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துட்டு பாஸ்புக்கோட பேலன்ஸ் கேட்கும்போது சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா கேஷ் புக்கோட அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் அதிகமாக காட்டும், அதனால பாஸ்புக்கோட பேலன்ஸு கம்மியாக காட்டும். பாஸ்புக் பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறோன்றதுனால சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ பாஸ்புக்கோட ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துட்டு கேஷ் புக்கோட பேலன்ஸு கேட்கும்போது சப்ட்ராக்ட் பண்ணணும். கேட்டது கேஷ் புக் பேலன்ஸு கம்மியாக இருக்கும், அதனால சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அடுத்தது பாஸ்புக்கோட அன்ஃபேவரபிள் பேலன்ஸு கொடுத்துட்டு கேஷ் புக்கோட பேலன்ஸ் கேட்டாக்க ஆட் பண்ணணும். ஏன்னா கேஷ் புக்கோட அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும், அதனால ஆட் பண்ணணும். எரர்ஸ் இன் ரெக்கார்டிங்கில் இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய தப்புல 2வது வகை தப்பு, அதாவது ராங் டெபிட் இன் த கேஷ் புக், டுவைஸ் டெபிட் இன் த கேஷ் புக், டுவைஸ் செக்ஸ் டெபாசிட் என்ட்ரி இன் த கேஷ் புக், ஓவர் காஸ்டிங் ஆஃப் டெபிட் சைட் ஆஃப் த கேஷ் புக், அண்டர் காஸ்டிங் ஆஃப் கிரெடிட் சைட் ஆஃப் த கேஷ் புக். அதாவது ராங் டெபிட் இந்த கேஷ் புக், டெபிட் இன்னும் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னாக்க
நார்மலாக கேஷ் புக் டெபிட் பேலன்ஸ் காமிச்சா ஃபேவரபிள் பேலன்ஸ் இன்னும் அதிகமாகும். டுவைஸ் டெபிட் அப்படின்னாக்கா இன்னொரு டெபிட் கொடுக்குறாங்கன்னா நம்மளோட பேலன்ஸ் இன்னும் அதிகமாகும். டுவைஸ் செக்ஸ் டெபாசிட் என்ட்ரி இந்த கேஷ் புக் அப்படின்னாக்க இன்னொரு டெபிட் அதிகமாகும், பேலன்ஸ் அதிகமாகும். 2000 ரூபாய் டெபாசிட் பண்ணாங்க, 2000 போட்டாக்க 4000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்காங்கன்னா பேலன்ஸ் ஃபேவரபிள் பேலன்ஸ் அதிகமாகும். ஓவர் காஸ்டிங் ஆஃப் டெபிட் சைட் ஆஃப் த கேஷ் புக் அப்படின்னாக்க ஒரு 2000 ரூபாய் இருக்கிற பேலன்ஸை 10,000 எழுதுறாங்க டோட்டல் அப்படின்னாக்க 8,000 ரூபாய் அதிகமாக போட்டிருக்காங்க டெபிட்ல, அதனால ஃபேவரபிள் பேலன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்புறம் அண்டர் காஸ்டிங் ஆஃப் கிரெடிட் சைட் ஆஃப் த கேஷ் புக் அப்படின்னாக்க கிரெடிட் சைடு ஏற்கனவே ஃபேவரபிள் பேலன்ஸை குறைக்கும். அதை இப்போ கிரெடிட் சைடில் கேஷ் புக்கில் கம்மியாக பண்ணுறாங்க. ஸோ 12,000 ரூபாய் இருக்கிறத 2,000 எழுதுறாங்கன்னா 10,000 ரூபாய் கிரெடிட் சைடு கம்மியாகுது அப்படின்னாக்கா நம்மளோட பேலன்ஸு ஃபேவரபிள் பேலன்ஸ் அதிகமாக இருக்கும். இதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்தால் பேலன்ஸு அதிகமாகும். இதே அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் அதாவது ஓடியாக இருந்தால் பேலன்ஸு கம்மியாகும். இதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ 4 வகையான சிச்சுவேஷனில் இந்த கேள்வியை கேட்கலாம். கேஷ் புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்து பாஸ்புக்கோட பேலன்ஸை கண்டுபிடிக்கும் போது சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா பாஸ்புக்கோட பேலன்ஸு கம்மியாக இருக்கும், அதனால சப்ட்ராக்ட் பண்ணுறோம். கேஷ் புக்கோட அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்து பாஸ்புக்கோட பேலன்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஆட் பண்ணுறோம். ஏன்னா பாஸ்புக்கோட அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால ஆட் பண்ணுறோம். பாஸ்புக்கோட ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துட்டு கேஷ் புக்கோட பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட் பண்ணுறோம். ஏன்னா இந்த சிச்சுவேஷன்லாம் அதுக்கு அதிகமான பேலன்ஸ் காமிக்கும் கேஷ் புக்கில், அதனால ஆட் பண்ணுறோம். பாஸ்புக்கோட அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துட்டு கேஷ் புக்கோட பேலன்ஸ் கண்டுபிடிக்கும் போது சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஏன்னா கேஷ் புக்கோட அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கம்மியாயிடும், அதனால சப்ட்ராக்ட் கமிட்டட் இன் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன் இன் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் பாஸ்புக். போன வாட்டி இது வரைக்கும் படித்தது கேஷ் புக்கில் பண்ண தப்புக்கு எப்படி அப்படிங்கிறது, பாஸ்புக்கில் இப்போ பண்ணக்கூடிய தப்புக்கு எப்படி பிஆர்எஸ் போடுறோம் அப்படிங்கிறது. இந்த இதில் ஒன்று நாம் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ரீசன்ஸ் தான் பிஆர்எஸ்ல எழுதுறமே தவிர ரெக்டிஃபை பண்ணுறது கிடையாது. இது தப்பு மாற்றி எழுதணும் அப்படின்லாம் கிடையாது. பிஆர்எஸ்ங்கிறது என்னென்ன ரீசன்னால இந்த மாதிரி பேலன்ஸ் வந்திருக்கு, ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு சாப்டர் ஒன்று உண்டு, ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்ன்னு பேர். இது ஒன்லி இந்த சிச்சுவேஷனில் இது இப்படி இருக்குது, இந்த சிச்சுவேஷனில் இந்த பேலன்ஸு இப்படி இருக்குங்கிறத காட்டுறது தான். அதனால அதையும் இதையும் குழப்பிக்கக்கூடாது. இப்போது இந்த சிச்சுவேஷனில் இது 2 விதமாக பேங்க் பாஸ்புக்கில் நடக்கலாம். ஒன்று ராங் டெபிட் இந்த பாஸ்புக்கு. ஏற்கனவே பாஸ்புக்கு டெபிட் பேலன்ஸ் காமிச்சா நம்மளோட பேலன்ஸு குறையும். ஏன்னா நம்ம சொன்னோம் பாஸ்புக்கு கிரெடிட் பேலன்ஸு காமிச்சா அது ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னு சொன்னோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாஸ்புக்கு கிரெடிட் பேலன்ஸு காமிச்சாலும் கேஷ் புக்கு டெபிட் பேலன்ஸு காமிச்சாலும் நமக்கு ஃபேவரபிள் பேலன்ஸ். இப்போது ராங் டெபிட் இந்த பாஸ்புக் அப்படின்னாக்க இன்னும் அதிகமாக நமக்கு டெபிட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட பேலன்ஸு ஆட்டோமேட்டிக்காக குறையும். அடுத்தது டுவைஸ் டெபிட் இந்த பாஸ்புக்கு. அடுத்தது டுவைஸ் செக்ஸ் இஷ்யூடு என்ட்ரி இந்த பாஸ்புக். 2 வாட்டி என்ட்ரி பண்ணுறாங்க செக்ஸ் இஷ்யூ பண்ணதை. அடுத்தது டுவைஸ் டெபிட் இந்த பாஸ்புக் அப்படின்னா இன்னும் அதிகமாக நமக்கு டெபிட் பண்ணுறாங்க அப்படின்னா பேலன்ஸ் இன்னும் கம்மியாகும். ஓவர் காஸ்டிங் ஆஃப் த டெபிட் சைட் ஆஃப் த பாஸ்புக்கில் டெபிட் சைடில் இன்னும் அதிகமாக படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பேலன்ஸு குறையும். அண்டர் காஸ்டிங் கிரெடிட் சைட் ஆஃப் த பாஸ்புக் அப்படின்னாக்க நமக்கு இன்னும் பேலன்ஸை பாஸ்புக்கில் குறைக்கிறாங்க அப்படிங்கிறது. அண்டர் காஸ்டிங்னாக்க கம்மி பண்ணுறாங்கன்னாக்கா பேலன்ஸு கம்மியாகும். ஸோ கிரெடிட் சைடுங்கிறது ரொம்ப முக்கியமான. கிரெடிட்னாக்க நமக்கு ஃபேவரபிள் பேலன்ஸை கம்மி பண்ணுறாங்க. அதனால இந்த அத்தனை சிச்சுவேஷன்லையும் பாஸ்புக்கை என்ன பண்ணுறாங்க, இல்லை கம்மியான பேலன்ஸு காமிக்கிறாங்க. அதாவது ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்ததுன்னா கம்மியான பேலன்ஸை காமிக்கும்.
இந்த என்ட்ரி தப்பாக போட்டதுனால அதே இது நிறைய பேலன்ஸை காமிக்கும். எதுக்குன்னாக்கா பாஸ்புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்ததுன்னா நிறைய ஓடியை காமிக்கும். ஸோ இதையும் 4 வகையாக கேள்வி கேட்கலாம். கேஷ் புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸை கொடுத்துட்டு பாஸ்புக்கோட பேலன்ஸு கண்டுபிடிக்கும் போது சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா பாஸ்புக்கோட பேலன்ஸு கம்மியாக இருக்கும். அதனால கேஷ் புக்கோட அன்ஃபேவரபிள் பேலன்ஸு கொடுத்துட்டு பாஸ்புக்கோட பேலன்ஸு கேட்கும்போது ஆட் பண்ணுறோம். ஏன்னாக்க அன்ஃபேவரபிள் பேலன்ஸு பாஸ்புக்கில் அதிகமாக இருக்கும். அதனால ஆட் பண்ணுறோம். பாஸ்புக்கோட அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துட்டு கேஷ் புக்கோட பேலன்ஸ் கண்டுபிடிக்கும் போது கேஷ் புக்குக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுன்றதுனால அதிகமான பேலன்ஸ் காமிக்கும்ன்றதுனால ஆட் பண்ணுறோம். பாஸ்புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துட்டு கேஷ் புக்கோட பேலன்ஸ் கண்டுபிடிக்கும் போது சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஏன்னாக்க கேஷ் புக்குக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுன்றதுனால அது கம்மியாக காமிக்கும். அதனால சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அடுத்தது எரர்ஸ் இன் ரெக்கார்டிங்கில் பாஸ்புக்கில் கமிட் பண்ணுற 2வது எரர், அதாவது கிராண்ட் கிரெடிட் இந்த பாஸ்புக். கிரெடிட்டுனாலே நமக்கு ஃபேவரபிள் பேலன்ஸ் இன்னும் அதிகமாக்குறாங்க, இன்னொரு கிரெடிட் கொடுத்து அதிகமாக்குறாங்க. டுவைஸ் கிரெடிட் இந்த பாஸ்புக் அப்படின்னாக்க இன்னொரு அதிகமாக்குறாங்க. பாஸ்புக்கில் கிரெடிட் பேலன்ஸ் இஸ் அ ஃபேவரபிள் பேலன்ஸ். அடுத்தது டுவைஸ் செக்ஸ் டெபாசிட் என்ட்ரி இந்த பாஸ்புக். செக் டெபாசிட் பண்ணும்போது இன்னொரு செக் டெபாசிட் பண்ண மாதிரி காமிச்சிடுறாங்க. அப்படின்னாக்க நம்மளோட ஃபேவரபிள் பேலன்ஸ் இன்னும் அதிகமாகும். ஓவர் காஸ்டிங் ஆஃப் த கிரெடிட் சைட் ஆஃப் த பாஸ்புக். பாஸ்புக்கில் கிரெடிட் வந்து 10,000 ரூபாய் இருக்குது, அதை 20,000ன்னு போட்டாங்க. 10,000 ரூபாய் அதிகமாக போட்டதுனால நமக்கு ஃபேவரபிள் பேலன்ஸ் பாஸ்புக்கில் அதிகமாக காமிக்கும். அண்டர் காஸ்டிங் டெபிட் சைட் ஆஃப் த பாஸ்புக். பேலன்ஸை கம்மி பண்ணுறது. டெபிட் சைடுனாக்கா பேலன்ஸை கம்மி பண்ணுறது. அந்த டெபிட் சைடுனாலே அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். ஸோ இப்போ வந்து அண்டர் காஸ்டிங் அதை கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னும் கம்மி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நம்மளோட ஃபேவரபிள் பேலன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போது பாஸ்புக்கில் இந்த மாதிரி என்ட்ரிலாம் போடுறதுனால நமக்கு ஃபேவரபிள் பேலன்ஸு அதிகமாக காமிக்கும். இதே அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் இருந்ததுன்னா நமக்கு கம்மியாக காமிக்கும், ஓவர் டிராஃப்ட்டு கம்மியாக காமிக்கும். இப்போது இதையும் 4 வகையாக கேள்வி கேட்கலாம். ஒன்று, கேஷ் புக்கோட ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துட்டு பாஸ்புக்கோட பேலன்ஸு கண்டுபிடிக்கும் போது நாம் ஆட் பண்ணுறோம். ஏன்னா பாஸ்புக்கில் அதிகமாக காமிக்கும்ன்றதுனால ஆட் பண்ணுறோம். கேஷ் புக்கோட அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துட்டு கேஷ் புக்கோட பேலன்ஸு கேட்கும்போது நாம் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஏன்னா பாஸ்புக்கில் அன்ஃபேவரபிள் பேலன்ஸு கம்மியாக இருக்கும். பாஸ்புக்கில் ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துட்டு கேஷ் புக்கோட பேலன்ஸு கண்டுபிடிக்கும் போது சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஏன்னா கேஷ் புக்கில் இந்த விஷயம் தெரியாது, அதனால கம்மியாக இருக்கும், சப்ட்ராக்ட் பண்ணுறோம். பாஸ்புக்கோ அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் இருந்து நாம் கேஷ் புக்கு பேலன்ஸ் கண்டுபிடிக்கும் போது நாம் ஆட் பண்ணுறோம். ஏன்னாக்க கேஷ் புக்குக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, அதனால பாஸ்புக்கில் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கம்மியாக காமிக்கும், கேஷ் புக்கோட அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் அதிகமாக காமிக்கும்ன்றதுனால ஆட் பண்ணுறோம். படித்த இந்த பிஆர்எஸ் தியரியில் ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய சில பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். பிஆர்எஸ்ங்கிறது ரெக்கன்சிலேஷன் பண்ணுறதுக்கான மெத்தடே தவிர ரெக்டிஃபிகேஷனுக்கான மெத்தடு இல்லை. இது வந்து இந்த பிஆர்எஸ்ங்கிறது எந்தெந்த காரணத்தினால இந்த மாதிரி டிஃபரண்ட் பேலன்ஸை இது காமிக்குதுங்கிறத சொல்கிறது. பிஆர்எஸ்ங்கிறது பிஸ்னஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எதனால எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, கேஷ் புக்கோட பேங்க் காலத்தை வச்சுக்கிட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் செக் பண்ணி இதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. டெபிட் பேலன்ஸ் பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக்குனாக்க ஃபேவரபிள் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் இந்த பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக்குனாக்க அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். கரண்ட் அக்கௌண்ட்டு தான் பிஸ்னஸ் வந்து வச்சுப்பாங்க, அதில் தான் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி உண்டு. டெபிட் பேலன்ஸ் இந்த பேங்க் பாஸ்புக்கு அப்படின்னாக்க அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். கிரெடிட் பேலன்ஸ் இந்த பேங்க் பாஸ்புக் அப்படின்னாக்க ஃபேவரபிள் பேலன்ஸ். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை, கஸ்டமரோட அக்கௌண்ட்டை காப்பி பண்ணி பேங்க்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு.
பிஆர்எஸ்ங்கிறது என்னென்ன விதத்தில் இந்த டிஃபரன்ஸ் வந்ததுங்கிறத காட்டுறதுக்கு பேர் தான் பிஆர்எஸ். அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக் அண்டு பாஸ்புக்கு, இதுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு பேர் தான். பணம் டெபாசிட் பண்ணும்போது கஸ்டமரோட அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்க பேங்க்கில். மணி பணம் எடுக்கும்போது கஸ்டமரோட அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவாங்க பேங்க்கில். இந்த அத்தனை விஷயத்தையும் நாம் மேலே பார்த்தோம். ரொம்ப கவனமாக மனசில் வச்சுக்கணும். தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட். நீங்கள் இந்த தியரி போர்ஷனை நல்லா அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு டயத்தில் கேட்டிங்கன்னா முடியாது, ஓரளவு தான் உங்களுக்கு இதில் கொஞ்சம் புரியும். ஒரு 2-3 வாட்டி கேட்கும்போது இதை தரவாக புரிஞ்சிடும். ஸோ இதை ஏதாவது டவுட் இருந்ததுன்னாக்க உங்களோட இந்த கமெண்ட் காலத்தில் நீங்கள் எழுதுங்க. நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரியலி இஃப் யூ ஆர் ரியலி லைக்டு, இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நான் நெக்ஸ்ட் யூடியூப் வீடியோ பண்ணும்போது அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதை சப்போஸ் இஃப் யூ லைக் ப்ளீஸ் ப்ரெஸ் த லைக் பட்டன். இது உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் யாரெல்லாம் இந்த அக்கௌண்டன்சி படிக்கிறாங்களோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இந்த இதில் தேவைன்னாக்க உங்களோட சஜஷனை கொடுங்க. தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, இந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்கிற ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தியரியை ரொம்ப தரோ பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா அந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன் பாருங்கள். அது ஒரு செகண்டில் உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். அதனால் தியரியை ஒரு டைம் படிக்கும்போது வேணால் புரியாமல் இருக்கலாம். 2வது டைம், 3வது டைம், 4வது டைம் இதை படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தரோ பண்ணிடுவீங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். ஆல் த பெஸ்ட்.